ஜீசஸ் மிராக்கிள் ஃபெலோஷிப் ஊழியத்தினுடைய சார்பாக உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என்னோடு கூட வேக வேகமாய் வாசிக்க கேட்கலாம். ஆதிகாமத்தின் புஸ்தகம் என்னுடைய 27ஆம் அதிகாரம், அதனுடைய 38, 39, 40 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசா தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, ஒரு ஆசீர்வாதம் மட்டுமா உம்மிடத்தில் உண்டு? என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். மேலே இருந்து இறங்குற பனியை போலும் உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வந்தாயிற்று. நீ மேற்கொள்ளுகிற காலை உதயமாயிற்று. நீ மேற்கொள்ளுகிற வருஷம் கர்த்தர் உங்க கையில தந்துட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். உன் கை ஸ்தோத்திரம் உன் சகோதரனுடைய பிடரியின் மேல் இருக்கும். தம்பி வாசிலே, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும் உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றார். கையை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவன் ஏசா வந்து அழுகிறான். ஏசா வந்து, தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா, ஒரு நன்மையும் இல்லையா அப்படின்னு ஏசா அழுகிறான். ஆமென். அப்பதான் ஏசாவினுடைய தகப்பனாகிய ஈசாக்கு சொல்லுகிறான். கையை உயர்த்தி ஆமென், ஆமென். நீ அவனை மேற்கொள்ளுகிற காலம் வரும். அல்லேலூயா. ஆமென். சபையே, ஜனமே, இந்த காலைவேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீ மேற்கொள்ளுகிற வருஷம் உனக்கு வந்தாயிற்று. எதுல நீ மேற்கொள்ள முடியாம திணறி தகச்சு போனையோ அத கர்த்தர் இந்த ஆண்டு 2025வது வருஷம் சபையே, ஜனமே, நீ மேற்கொள்ளுகிற வருஷம் வந்தாயிற்று. ஆமென். நீங்க மேற்கொள்ள போகிற ஆண்ட கர்த்தர் உங்க கையில தந்திருக்கிறார். ஆமெனா. நீங்க சும்மா நின்னா போதும். சொல்லுங்க. நீங்க இப்படி கை கட்டி சும்மா இருந்தா போதும். நீங்க சும்மா இருந்தா போதும். யாத்திராகமம் 14 தோத்திரம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் நின்று கொண்டு தேவன் செய்கிற ரட்சிப்பை இந்த வருஷம் பாருங்கள். அல்லேலூயா. ஆமென். மேற்கொள்ளும் காலம் வரும். அந்த வருஷம் வந்தாயிற்று. ஏசா அழுகிற, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்ல, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்ல. அப்பதான் அவன் தகப்பன் அவனை பார்த்து சொல்லுகிறான், உன் சகோதரனை நீ மேற்கொள்ளுகிற காலம் வரும். நீ சகோதரனை மேற்கொள்ளுகிற நாட்கள் வரப்போகிறது. ஐயவையத்தியாமன் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இதுவரைக்கும் ஒரு ஆசீர்வாதம் இல்ல, இதுவரைக்கும் எனக்கு ஒரு அனுக்கிரகம் இல்ல, இதுவரைக்கும் எனக்கு ஒரு நன்மையும் கூட இல்லைன்னு 2000 தொடங்கினிலிருந்து 20, 21, 22 இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேள்வி கேட்டு வந்திருக்கமே, கேள்வியோட வந்திருக்கமே, இதுவரைக்கும் எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் தகப்பனிடத்திலிருந்து இல்லையே. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீ ஸ்தோத்திரம் மேற்கொள்ளும் காலம், நீ மேற்கொள்ள போகிற காலம், நீ அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, உங்க வீட்டை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, உன் வாழ்க்கையை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, உன் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற அதை மேற்கொள்ளுகிற காலம் வந்தாயிற்று. அதை மேற்கொள்ளுகிற வருஷம் வந்தாயிற்று. அதை இந்த வருஷம் மேற்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எதை மேற்கொள்ள முடியாது, எதை மேற்கொள்ளறதுக்காக, எதுல நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பிரயத்தனம் பண்ணினீங்களோ, எவ்வளவு பிரயாசப்பட்டீங்களோ, எவ்வளவு முயற்சி எடுத்தீங்களோ, அந்த முயற்சியில நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. பட் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நீ அதை தோத்திரம் மேற்கொள்ளுகிற வருஷம் வந்தாயிற்று. தோத்திரம், அது வியாதியா இருக்கலாம், இல்ல ஒருவேளை அது பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை தோத்திரம் உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு போராட்டம் மேற்கொள்ள முடியாம அது உங்களை அலட்டலாம். இன்றைக்கு காலை வேளையில நீங்கள்
அதை மேற்கொள்ள போகிறீர்கள். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, கையை பிடிச்சு. நீங்க அதை மேற்கொள்ளும் காலம் வந்தாயிற்று. நீங்க அந்த விஷயத்தை மேற்கொள்ள போறீங்க. நீங்க அந்த காரியத்தை மேற்கொள்ள போறீங்க. செருபாபேலுக்கு முன்பதாய் இந்த பெரிய பர்வதம் எம்மாத்திரம் தேவன் அதை சமபூமியாக்க போகிறார். இந்த வருஷம் உனக்கு முன்னால அந்த பிரச்சனை இருக்காது. இந்த நாள்களில் அந்த பிரச்சனை உன் எல்லைக்குள்ள வராது. இந்த நாள்கள் அந்த பிரச்சனை இனி உன் பிள்ளைகளை அலட்டாது. ஆமென். ஐயவையத்தி ஆமென் சொல்லுங்க. Listen to me. ஆமென் தோத்திரம். வாக்குத்தத்தம் உள்ளவங்களை, வாக்குத்தத்தம் உடையவங்களை எப்படி பார்ப்போம்? வாக்குத்தத்தம் ஒருத்தருக்கு இருக்குன்னா அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி நீங்க அவங்களை எதினால அதை அறிவீர்கள்? வாக்குத்தத்தம் உள்ளவங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இந்த காலை வேளையில் வந்து ஆமென் உட்கார்ந்து இருக்கிறோம். முழுலோக பரிசுத்தவான்கள், முழுலோக திருச்சபைகள் எல்லாரும் இன்னைக்கு சொல்றாங்க வாக்குத்தத்தம் உன்னுடையது என்று. ஆமென். ஆனா நமக்கிட்ட இருந்து வருத கேள்வி என்னது? என்னுடைய வாக்குத்தத்தம் எங்கே? வாக்குத்தத்தம் உள்ளவங்களை எப்படி கவனிப்போம், எப்படி பார்க்க போகிறோம்? ஒரு 7 காரியங்களை நான் வேகமா சொல்லிட்டு நான் பிரசங்கத்துக்குள்ளாக வந்து நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஐயா வைத்தியாம யாரும் தூங்கிடக்கூடாது. கையை வைத்தியாமன்னு சொல்லுங்க. ஆமா, ஒருவேளை நீங்க தூங்கி ஒரு தரிசனத்தை பார்த்தா எனக்கு சொல்லிட்டு போங்க. ஆமா, ஏன்னா ஒரு அக்கா அப்படிதான் போன வாரம் சொன்னாங்க, நான் தூங்கிட்டு நல்ல ஒரு தரிசனத்தை பார்த்து எழுப்பி விட்டே பாஸ்டர். ஆமா, அது என்னன்னு கேட்டா அடுத்த வாரம் சொல்லுவாங்களாம். அப்படி நீங்க தூங்கினா அந்த தரிசனத்தை எனக்கு சொல்லிட்டு போங்க. Listen to me. கவனிங்க. ஆமென். அன்னைக்கு ஆமென் தோத்திரம் எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் இருந்துச்சு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் யார் கையில இருந்துச்சுங்கிறதா ஆமென் தோத்திரம் கேள்வி. எல்லாம் கவனிங்க. ஆதி நாட்களில ஆமென் எது ஒரு காரியத்தை நிச்சயிக்க வேண்டுமானால், ஒரு காரியத்தை வேதத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை கன்ஃபார்ம் பண்ணனும்னா அங்க ஒரு மூப்பர் கடந்து போவார். ஆமென். ஜனங்களை வழி நடத்தும்படிக்கு ஆமென் 23ஆம் சங்கீதக்காரன் சொல்றார் இல்லையா? ஆமென் தோத்திரம். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருந்தார். ஆமென். அப்போ மேய்ப்பர்கள் ஜனங்களை நடத்துறதுக்கு அவங்க கையில என்ன இருந்துச்சு? ஒரு கோல் அவங்க கையில இருந்துச்சு. ஆமென். அப்போ இவங்க கையில இருக்கிற இந்த கோலுக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் என்ன உடன் தொடர்பு என்னன்னா, இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க கைகளிலே ஒரு கோல் இருந்தது. ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு மனசிலாகுதா? அல்லேலூயாவா. வாக்குத்தத்தம் யாருக்கு உண்டோ அவங்க தான் கோலை எடுத்துட்டு முன்னால போகணும். பழைய காலத்துலலாம் ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு நல்ல காரியத்துக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருப்பாரு. அவர் ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு என்ன செய்வாரு? ஒரு காலம் கூட பிடிச்சிட்டு என்னமா. இப்ப பெரிய ஆட்கள் அப்படி யாருமே, பழைய காலத்துல பெரிய ஆட்கள் வருவாங்க கொடை எடுத்துட்டு, ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு இப்படி ஒரு இதை போட்டு வருவார் இல்லையா? பார்த்தா இல்லை நீங்க? இப்ப அப்படி யாரும், இப்ப யாரும் அப்படி போறது இல்ல. இப்ப கல்யாணம் தீர்மானிக்கிறதே முடிய ஒரு பக்கம் லைட்டா சொரண்டி சென்சைடு மாதிரி இப்படி வச்சு, பின்னால உடும்ப படுக்க போட்டு, கையில ஒரு வளையல் போட்டு, இங்க பாம்புக்குள்ள அந்த பாம்பு தலை மாதிரி பின்னால வச்சு, இப்ப அவன் தான் கல்யாணத்தில் என்ன செய்யறான்? நீங்க வேற எது கிரகத்துல இருந்து வந்தீங்களோ? சொந்த ஊர்ல இருந்தானே வந்தீங்க. என்ன ட்ரிம் பண்ணி சன்சைடு மாதிரி இப்படி வெட்டி கோடு போட்டு அவன் தான் எல்லா வீட்டுல இப்ப என்ன செய்யறான்? கையில ஒரு வளையெல்லாம் போட்டு கையில பச்சை குத்தி வச்சுட்டு அவன் இப்படி செஞ்சுட்டு போறான் அந்த வீட்டு முன்னால. ஆம்ச காட்டுறானா? நான் சொல்றது உங்களுக்கு மனசலாச்சா? நல்லா கவனிங்க. அன்றைக்கு தீர்மானிக்கிறதுக்கு ஒரு மேய்ப்பர் இருந்தார். ஜனங்களை எங்க கொண்டு போகணும், ஜனங்களை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு ஜனங்களை கொண்டு போகிற இடத்துல அந்த மேய்ப்பர்கள் இருந்தார்கள். அந்த மேய்ப்பன் கையில் ஒரு கோல் இருந்துச்சு இல்லையா? அந்த கோல் யார் கையில் இருந்துச்சோ அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், அவங்க வாக்குத்தத்தத்தை அடைந்தவர்கள். அவங்க கையில் இருக்கிற கோலுக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஐயோ வைத்தியாமன் சொல்லுங்க. அல்லேலூயாவா. ப்ளீஸ் லிசன் டு மீ தேவஜனமே. அல்ல ஒரு வார்த்தையை கவனிங்க. பழைய காலத்தில், பழைய நாட்களில், ஆரம்ப நாட்களில் கோல் ஆசாரியனுடைய கையில் இருந்துச்சு. எந்த ஆசாரியன் கையில? ஆசாரியர் கையில. அதாவது மேய்ப்பர்கள் கையில கோல் இருந்துச்சு. இரண்டாவது யார் கையில இருந்துச்சு? ஆசாரியர் கையில் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா ஜனங்களை வழி நடத்துகிற மோசே கையில் என்ன இருந்துச்சு? ஒரு கோல் இருந்துச்சு. ஆமெனா. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ராஜாக்கள் கையில, அதாவது ஒரு அரசனுடைய கையில என்ன இருக்குது? ஒரு கோல் இருக்குது. ஆமென். அல்லேலூயா.
நல்ல கவனிங்க. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஆமென், யார் கையில அந்த கோல் இருக்குது? ஆரோன் லேவி கையில அந்த கோல் இருக்குது. ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு மனசிலாச்சா? அப்ப ஆரம்ப காலத்துல இவங்க கைகளில் எல்லாம் என்ன இருக்குது? ஒவ்வொரு கோல்கள் இருக்கிறது. 7 பேர் கையில கோல்கள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அந்த 7 பேரும் யாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். ஐயோ ஆமென் சொல்லுங்க. அந்த 7 பேர் யாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். அது பழைய ஏற்பாட்டின் காலத்துல. புதிய ஏற்பாட்டில் வரும்போது வாக்குத்தத்தம் கோலினால் அல்ல, வாக்குத்தத்தம் தேவனே நம்ம கையில தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம கையில 1,89,89,049 வாக்குகள் கொண்ட வாக்குத்தத்தத்தை தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. ஐயோ ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ப்ளீஸ் லிசன் டு மீ. ஆமென். மேய்ப்பர் கையில கோல் இருந்துச்சு, ஆசாரியனுடைய கையில கோல் இருந்துச்சு, லேவியின் கையில கோல் இருந்துச்சு. ஆமென். தோத்திர ஜனங்களை நடத்துகிற ஆமென் தலைவன் கையில கோல் இருந்துச்சு, பார்வோன் கையில கோல் இருந்துச்சு. ஐயோ ஆமெனா. அரசன் ராஜாவின் கையில ஒரு கோல் இருந்துச்சு. ஐயோ ஆமெனா. இந்த கோல் எங்க இருந்து வரணும்னா வாதுமை மரத்திலிருந்து இந்த கோல் வெட்டப்படணும். எந்த மரம்? வாதுமை மரம். வாதுமை மரம் வெட்டணும்னா 18 வருஷம் தாண்டணும். ஆமென். ஆமென். நல்ல காற்று, நல்ல இயற்கை, ஆமென், அதன் மேல ஆடோ மாடோ கடிக்கலனா 18 வருஷம் தாண்டி அது ஒரு கோலாக எடுக்கப்படும். கையவைத்தி ஆமெனா. அப்படி அந்த கோல் எடுக்கப்படும் போது அந்த கோல் தோத்திரம், நான் 5 அடி இருக்கேன், நான் 5.5 அடி இருக்கேன்னா அந்த கோல் என்னை விட 2 அடி உயரம் அதிகமா இருக்கணும். என்னை விட 2 அடி அதிக உயரமா இருக்கணும். ஏன் என்றால் ஆமென் தோத்திரம், என்னை விடவும் என் கோல் எப்படி இருக்கணும்? உயரமா இருக்கணும். நான் 5.5 அடினா என் கோல் எத்தனை அடி இருக்கணும்? 7.5 அடி. ஸ்தோத்திரம். இப்போ அந்த கோல் எத்தனை அடி இருக்கணும்? 7.5 அடி இருக்கணும். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஒருவேளை நான் போக முடியலன்னா, என்னைய தெரியலன்னாலும் என் வாக்குத்தத்தம் எனக்கு மேல தெரியும். என்னுடைய வாக்குத்தத்தம் எனக்கு மேல தெரியும். நான் போகாத இடங்களுக்கு இந்த கோல்கள் எனக்கு முன்னால கடந்து போகும். ஐயோ ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பாதுகாத்தது வேற ஒண்ணு இல்ல, நிறைவேறல. என் வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு சொல்றோம் இல்லையா? நெவர். வாக்குத்தத்தம் நிறைவேறனாலதான் நீ போகாத இடங்களில, உன்னைய காணாத இடங்களில உன் கோல்கள் வெளியில தெரிஞ்சது. உன்னுடைய கோல்கள் மேல தெரிய ஆரம்பிச்சது. லிசன் டு மீ. இரண்டாவது, அந்த கோல் என்ன செய்யப்படணும்? தோல் நீக்கப்படணும். கோல்ல தோல் நீக்கப்படணும். அந்த கோல் சரியா தோல் நீக்கப்படாம அங்கங்க ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா வாக்குத்தத்தத்தின் கோல்ல அவன் நிறைவேறாமல் போயிரும். ஆமென். அல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்து பல வருஷங்களாச்சு, தேவனை தேடி பல வருஷங்களாச்சு. ஆனா இனியும் தோல் சரியா நீக்கப்படாம இருக்குது. அது நிமித்தம் தான் வாக்குத்தத்தம் எங்கேன்னு கேட்கிறோம். ஐயோ ஆமெனா. இரண்டாவது, அந்த வாக்குத்தத்தம் அந்த கோல்களில அவன் 3 காரியத்தை எழுதணும். ஒன்னு, நான் யார்னு எழுதணும். நம்ம இரண்டாவது, அந்த கோல்ல என்னுடைய மனைவி பேர் எழுதணும். இரண்டாவது, என்னுடைய பிள்ளைகள் பேர் அதில் என்ன செய்யணும்? எழுதணும். மூன்றாவது, நான் எங்கே இருந்து எங்க வந்தேன்னு எழுதணும். இப்ப நான் எங்க போறேன்னு எழுதணும். அவன் மூன்றாவது, தேவன் என்னை எப்படி நடத்தினார் என்று அந்த கோல்களின் மேல எழுதணும். அதுதான் வாக்குத்தத்தத்தினுடைய கோல். ஐயோ ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ப்ளீஸ் லிசன் டு மீ. தேவஜனமே, அந்த ஈசாக்காக்கும் சொல்றான், நீ மேற்கொள்ளுகிற காலம் வரும், நீ மேற்கொள்ளுகிற காலம் வரும். ஏனென்றால் உன் கையில ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. அது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் மனைவிக்கும் உன் புருஷனுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமானது. அது நிறைவேறிய. ஆமென். Lift up the right hand. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அது என் வாழ்க்கையில நிறைவேறணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில அது நிறைவேறணும். ஆமென். ஹalleluya. Praise God. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். 1500ல ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். கேனல், அதாவது ராணுவத்தில் வேலை பார்க்கிற ஒரு ராணுவத்துக்கு கீழே, அந்த கேனலுக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு பெட்டல் ஒருத்தன் இருந்தான். ஸ்தோத்திரம். அவன் இயேசுவை எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணுவான், இயேசுவை எப்பவுமே மகிமைப்படுத்துவான், எந்நேரமும் துதித்துக் கொண்டே இருப்பான். ஆமென். ஒரு நாள் அந்த கேனல் சொன்னார், இவனுக்கு சோறு கொடுக்க கூடாது, இவனுக்கு காஃபி கொடுக்க கூடாது, ராணுவத்தில் கிடைக்கிற எதுவும் எனக்கு என்ன செய்யக்கூடாது,
கொடுக்க கூடாது. அறவயிரும் குறவயிறுமா போடணும். எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசு இயேசுங்கறான், எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்றான்னு சொன்னாம ஒரு நாள் அந்த கேனல் சொன்னாரு, இந்த மனுஷனை பார்த்து, நீ என்னுடைய அந்த வாகனத்தை எடுத்து திருப்பி பின்னால கொண்டு போடுனாரு. அவன் வாகனத்தை இதுக்கு முன்ன ஓட்டுனதே இல்லை. அந்த மனுஷன் அந்த வாகனத்தை தொட்டதே இல்லை, ஓட்ட தெரியாது. உன் தெய்வம் உன்னை ஓட்ட வைக்கிறாருன்னு பாப்போன்னு அவன் சொல்றான். இவன் வாகனத்தில் ஏறி உட்கார்றான். அவன் கொஞ்ச நேரம் வாகனத்தில் ஸ்தோத்திரம் பண்றான். அவன் வாகனத்தை ஸ்டார்ட் பண்றான். குறிப்பிட்ட இடத்துல வாகனத்தை போட்டுட்டு நேர சாவியை கொண்டு அந்த கேனல் கையில கொடுத்தான். உடனே எல்லாரும் அவனை பார்த்து அழுதாங்க. அப்ப இவன் நினைச்சா நான் தப்பு பண்ணிட்டனோ, இனி எதுவும் எனக்கு தண்டனை கொடுக்க போறாங்களோ, அதை நினைச்சுதான் இவங்க அழுகிறாங்களோன்னு அங்க இருக்கிற எல்லாரும் கவனிச்சாங்க. அந்த கேனல் ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டு சொன்னாரு, இந்த வண்டிக்கு இன்ஜனை எடுத்து 2 நாள் ஆச்சு. இந்த வண்டியினுடைய இன்ஜன் பிரிச்சு 2 நாள் ஆச்சு. அவன் ஒண்ணு தெரியும், நீ ஆராதிக்கிற தெய்வம், நீ ஆராதிக்கிற தெய்வம், நீ வழிபடுகிற தெய்வம் அவர் உண்மை உள்ளவர். அவர் உன்னை வெட்கப்படுத்தல, பட் அவர் உன் கூட இருக்கிறார். ஆமென். உலகம் முன்னால உன்னை தேவன் பரிகாசத்துக்கு ஒப்பு கொடுப்பாரா? உலகக்கார உன்னை பரிகாசிக்கும் போது சந்தோஷப்படு, அது நிமித்தம் தேவ நாமம் மகிமைப்பட போகுது. ஆமென். உலகம் நிந்திக்கும் போது, சமுதாயம் நிந்திக்கும் போது, தேசம் நிந்திக்கும் போது சந்தோஷப்படு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். வாக்குத்தத்தத்தை எழுதணும். இப்ப அந்த கோல்கள், இந்த 7 பேர் கையில அந்த கோல்கள் இருக்குது. அந்த கோலோட தான் ஈசாக்குனுடைய கோல்களும் இருக்கிறது. ஆமென். ஐயவேத்தியாமினா அல்லேலூயாவா. அப்போ ஆதிகாமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை வாசிக்க கேட்கலாம் தம்பி. குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன் கூட இருப்பேன். ஐயவையா உன்னை கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஐயவையா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. Please listen to me. ஆண்டவர் சொல்றாரு, அவன் எகிப்துக்கு திரும்ப கூடாது. இப்போ தன்னுடைய வாழ்க்கையில ஒரு எகிப்தின் அனுபவம் வந்த உடனே, ஒரு நெருக்கத்தின் அனுபவம் வந்த உடனே, இப்போ அவன் இவன் எதை பார்க்கணும்? எங்க அப்பா எப்படி வந்தார்னு எதுல பார்க்கணும்? கோல்களை எடுத்து பார்க்கணும். அவன் அந்த கோல்களை எடுத்து அவன் பார்க்கும்போதுதான் எங்க அப்பா வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு எகிப்தின் அனுபவம் வந்திருக்குது. எங்க அப்பா ஜீவிதத்திலையும் எங்க அப்பாவும் துரத்தப்பட்டிருக்கிறார், எங்க அம்மா துரத்தப்பட்டிருக்காங்க, என் குடும்பம் துரத்தப்பட்டிருக்குது. அப்ப எங்க அப்பா என்ன செஞ்சாருன்னா, எங்க அப்பா அப்ப தேசத்தை விட்டு ஆபிரகாம் எகிப்துக்கு போனார். கையவேத்தியாமேனா அல்லேலூயாவா. ஆனா ஈசாக்கு எகிப்துக்கு போகும்போது ஆபிரகாம் தடை பண்ணல, ஆனா தேவன் அவனை தடுத்தார். அவனை தடுத்தார். அல்லேலூயா. உன் பிள்ளையை யாரும் தடை பண்ண முடியாது. உங்க பிள்ளையின் மேல யாரும் அதிகாரம் செலுத்த முடியாது. ஒருவேளை உங்க பிள்ளையை நீங்க தடுக்காம இருக்கலாம், உங்க பிள்ளை ஒருவேளை நீங்க தடுக்காம இருக்கலாம். தேவன் ஈசாக்கை தடுத்தது போல உங்க பிள்ளையை அவன் தேவன் தடுப்பார். உங்க பிள்ளையினுடைய காரியம் நிர்ணயிக்கப்பட்ட நிர்ணய பிரகாரம் தேவன் காரியங்களை ஒழுங்குபடுத்துவார். தகப்பன் தடுக்கல, தகப்பன் தட்டல, தகப்பன் ஏன்னு கேட்கல. பஞ்சம் வந்த போது திரும்புகிறான். ஆனா தேவன் அவனை தடுக்கிறார். கையை உயர்த்தி ஆமெனா. ஆபிரகாம தேவன் தடுக்கல, ஆனா ஈசாக்க தேவன் தடுத்தார். ஐயோ உயர்த்தி ஆமெனா. ஈசாக்கு அந்த கோல் எடுத்து பார்க்கிறான். அந்த கோல்ல பார்க்கும்போது தெரியுது, ஓ எங்க அப்பா எமை தோத்திரம் சும்மா வரல, எங்க அப்பாவை தேவனே, எங்க அப்பாவை தேவனே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எங்க அப்பாவை தேவனே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். லிசன் டு மீ. தேவ ஜனமே, ஆமென். உன் கோல்கள் உனக்கு வாக்குத்தத்தம், ஆமென். உன் கையில கொடுத்திருக்கிற ஆமென் வாக்குத்தத்தம் உனக்கு ஒரு கோலாய் இந்த ஆமென் காலையில மாறட்டும். நீ அவைகளை மேற்கொள்ளுவார். இந்த வருஷம் மேற்கொள்ள போறீங்க பிரதர். ஆமென். பொலிட்டிக்கலால நடக்காதது, ஓ ஸ்தோத்திரம், போலீஸ் பட்டாளத்தால ஆமென் நடக்காதது. ஆமை குடும்பத்தில் ஆமை பல வாய்ப்புகள் இருந்தும் பல வசதிகள் இருந்தும் ஆமை நடக்காத ஒண்ணு இந்த இயர், இந்த வருஷம் ஆமை அந்த காரியத்தை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். ஆண்டவர் உங்களை மேற்கொள்ளும்படி ஆமை தேவன் செய்வார். ஆமென். ஈசாக்கு ஆமென் கோல் எடுத்து பார்க்கறான். எங்க அப்பா அந்த கோல்ல என்ன எழுதி இருக்கு? எங்க அப்பா ஆரானிலே தங்கி இருந்தார். எங்க அப்பா மம்ரோனின் சமபூமிக்கு போனார். பிறகு மம்ரோனின் சமபூமியிலிருந்து எங்க அப்பா கூடாரத்தை பெருத்துக் கொண்டு மறுபடியும் அவர் திரும்பினார். கல்தேரின் ஆமென் தேசத்திலிருந்து பிரயாணம் பண்ணது எல்லாத்தையும் வாசிச்சு பார்க்கறான். ஐயோ உயர்த்தி ஆமெனா.
அல்லேலூயாவா. கேராரில் குடியிருக்க முடியாதபடி 9 வசனம் தானே தம்பி, கேராரில் இருந்து அவன் துரத்தப்பட்டான். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆமென். கர்த்தர் சொன்ன இடத்துல நீ இருந்துட்டீங்கன்னா, கர்த்தர் சொன்ன இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம் நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா, ஆமென், காரியங்களை ஆமென் தேவனே மேற்கொள்ளும்படி செய்வார். எத்தனை சீற்றம் வரட்டும், எத்தனை ஆமென் திறமாலைகள் உனக்கு பின்னால் ஆஞ்சடிக்கட்டும், எத்தனை போராட்டங்கள் ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணு ஆமென் ஓ மேல வந்து மோதட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆதிகாமம் 25 அதிகாரம் 36 வசனத்துல அமைத்தோத்திரம் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவு வந்துருச்சான். ஈசாக்குக்கு ரெபேக்காளுக்கும் மனநோவு வந்தனால அதனுடைய 26 அதிகாரத்துல 27 அதிகாரம் 1 வசனத்துல அவனுடைய கண்கள் இருளடைந்து போனது. ஐயோ வயத்தியாமன் சொல்லுங்க, சொல்லுது உங்களுக்கு மனசலாச்சா? ப்ளீஸ் லிசன் டு மீ தேவஜனமே. ஆமென். வசனம் சொல்லுகிறது மனநோவுனால ஈசாக்கு கண்ணு தெரியாம போயிட்டு. 7 காரணங்கள் இருக்குது கண்ணு தெரியாததுக்கு பைபிள்ல. இன்னைக்கு ராத்திரி நீங்க ஆமென் தோத்திர இருந்து கேட்பீங்கன்னா நான் ஏழைன்னு சொல்லிட்டு கண்ணாடியை கலத்தலாம்னு இருக்கேன். ஐயோ வயத்தியாமன் சொல்லுங்க. அல்லேலூயாவா. 2 சாமுவேல் 15 அதிகாரத்துல ஆமென் யோனத்தான் அந்த தேனை குத்தி ஆமென் சாப்பிட்ட பிற்பாடு கண்கள் தெளிந்தது. அப்போ கண்ணு இருளானதுக்கு அவன் கண்ணு மங்கலானதுக்கு காரணம் வேற இருக்குது. ஆனால் ஈசாக்கினுடைய வாக்குத்தத்தத்துக்கு இருளும் மங்கமும் வரவில்லை. அவன் ஈசாக்கினுடைய வாக்குத்தத்தம் இருளாயும் போகல, மங்கி போகவும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் காட்டுகிற இந்த கேரார்ல குடியிரு, நான் சொல்ற இந்த கேரார்ல குடியிரு, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஐயோ வயத்தியாமேனா. கேரார் என்றால் கல்பாறை என்று பொருள். ஆமென். கேரார் என்றால் என்ன பொருள்? கல்பாறைன்னு பொருள். ஆமெனா. அந்த கல்பாறைக்குள்ளதான் அவன் ஈசாக்கினுடைய அனுக்கிரகம் இருந்தது. கேராரின் பள்ளத்தாக்குல அவன் தோத்துறவனே அவன் அங்க கேராரின் பள்ளத்தாக்குல இருந்துதான் துரத்தப்பட்டான். ஐயோ வயத்தியாமன் சொல்லுங்க. அவன் துரத்தப்படும் போதும் வாக்குத்தத்தத்தை பார்த்தான். அவன் துரத்தப்படும் போது வாக்குத்தத்தத்தை கவனிச்சான். வாக்குத்தத்தத்தை அவன் கவனிச்சதுனால என் தகப்பன் எந்த வழியிலெல்லாம் வந்திருக்கிறாரு, என் தகப்பன் இதுக்கு என்னென்ன அவன் ஆக்ஷன் முயற்சி எடுத்திருக்கிறார், அதெல்லாம் அவன் பார்த்தான். கையவைத்தியாமேனா. அல்லேலூயாவா. அந்த இடத்துல வரும்போதுதான் அவனுக்கு விரோதமாய் அநேகர் வாக்குத்தர்க்கம் பண்ணுகிறார்கள். தண்ணி வரது வரைக்கும் பிரச்சனை இல்லை, தண்ணி வந்த உடனே அவன் பிரச்சனை வருது. கையவைத்தியாமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் அந்த இடத்துல போய் அந்த 29 வசனத்துல வாசித்தோம். இந்த 1 மற்றும் கேராரின் மேய்ப்பர்கள் தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பர்களோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். சொல்லுது உங்களுக்கு மனசுராஜா. ஏசேக்குன்னா தேவையில்லாத பிரச்சனை, ஏசேக்குன்னா தேவையில்லாத அமைப்பு காரியங்கள் அப்படின்னு தோத்துறோம் வசனம் சொல்லுகிறது. கை வைத்தாமேனா. இவன் கிணறு கிணறு தோன்றதுக்காக கிணறு தோண்டும்படி ஒரு ஆயுதத்தை தேடினான். கை வைத்தாமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் எண்ணாகமோ 21 அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துல அவன் ஸ்தோத்திரம் வறண்ட பூமி, அந்த பூமியில ஒரு செழிப்பும் இல்லை, அது வறண்டு கிடக்குது. இங்க எங்க பார்த்தாலும் அவன் எங்களுக்கு ஒரு நன்மை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அங்க நின்னுதான் அவன் ஈசாக்கு கிணறு தோண்டினான். அவன் அல்லேலூயா. வறண்ட நிலத்துல போய் அங்க நிக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆயுதம் பிரயோகிக்கப்படுகிறது. அன்னைக்கு வறண்ட நிலத்துல, அன்னைக்கு வறண்டு போன பூமியின் மேல அன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துல அவன் ஒரு ஆயுதத்தை பிரயோகிக்கிறான். 18 வசனம் சொல்லுகிறது, தண்டாயுதத்தை கொண்டு அவர்கள் கிணறு தோண்டினார்கள். ஆமென். கிணறு தோண்டும் போது அவங்க பாட்டு பாடினாங்களாம். ஊற்று தண்ணீரே பொங்கி வா பொங்கி வா பொங்கி வா பொங்கி வான்னு அவங்க பாட்டு பாடின போது ஆமென் வற்றி போய் கிடந்த வனாந்தரத்துல வற்றி போயிருந்த வனாந்தரத்துல தண்ணி ஊற்று பெருக்கெடுத்தது. ஐயோ வயத்தியாமே. அல்லேலூயா. நீயும் மேற்கொள்ளும் காலம் வரும். ஆமென். மேற்கொள்ளும் காலம் வந்தாயிற்று.
எப்படி 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 வந்தாயிற்று? அர்த்தம் இன்னைக்கு ராத்திரி உன் கையில ஒரு தண்டாயுதத்தை தரப்போகிறா. உன் கையில தேவன் ஒரு தண்டாயுதத்தை தரப்போகிறா. உன் கையில ஆண்டவர் ஒரு தண்டாயுதத்தை தரப்போகிறா. அவங்க எல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி வனாந்தரத்தில் பாடினாங்க. ஊற்று தண்ணீரே பொங்கி வா பொங்கி வா பொங்கி வான்னு பாடினாங்க. இவங்க பாடும்போது தேசத்தின் ராஜா பாதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, ராஜ பாதை உங்களுக்கு இல்லைன்னா, ராஜ பாதை உங்களுக்கு கிடையாது. அவங்க சொன்னாங்க, நாங்க முந்திரிய தொட மாட்டோம், வயல்ல கை வைக்க மாட்டோம், நாங்க ஒரு பாதையா ஒளிஞ்சு போயிடுவோம் சொன்னா. ஆனாலும் ஸ்தோத்திரம், பாலாக்கு அனுமதிக்கவில்லை. ஆமென். பாலாக்கு அந்த வழியை அனுமதிக்கல. அப்பதான் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து மோசேட்ட தண்ணி கேட்காங்க. மோசே அந்த இடத்துல எழும்பி நின்று, ஆமே அந்த இடத்துல நீங்க எல்லாரும் பாடுங்க, ஆமே கர்த்தர் உங்களுக்கு வனாந்தரத்துல தண்ணீரை தருவார். ஐயோ ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யார்கிட்ட ஆராதனை உண்டோ, யார்கிட்ட ஜெபம் உண்டோ, யார்கிட்ட தோத்திரம் ஆமே தேவ வல்லமையினால ஆமே துதியின் ஆயுதம் இருக்குதோ, அது தண்டாயுதமாய், அது தண்டாயுதமாய் அது இந்த வருஷம் மாறப்போகுது. அது தண்டாயுதமாய் மாறப்போகுது. நீ பாடு, நீ எழும்பி நின்று பாடு. ஆமை உனக்குள்ள ஒரு ரெகபோத் வரப்போகுது. உனக்குள்ள ஒரு அனுகிரகத்தின் ஆமை காரியத்தை தேவன் கொண்டு வர போறாரு. உன்னுடைய அனுகிரகம், உங்களுடைய ஆசீர்வாதம் ஆமை வரப்போகுது. எல்லாரும் எங்களை துரத்துறாங்க. ஆமை அபிமெலக்கு எங்களை துரத்துறான். தேசத்து ராஜா எங்களை துரத்துறான். எங்களால பூமியில வாழ முடியாது. ஆமை நாங்க வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு ஆமே கேராரை விட்டு திரும்பின ஈசாக்கோட ஆண்டவர் சொன்னார், நீ கேராரை விட்டு திரும்பாதபடி கேராரின் பள்ளத்தாக்குல குடியிரு, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஐயோ ஆமென் சொல்லுங்க. சொல்லது உங்களுக்கு மனசிலாச்சா? ஹல்லேலூயா. ஆமா, ஈசாக்கு எல்லாத்துக்குமே கோல பார்க்கறான். எங்க அப்பா எப்படி இதை ஷைன் பண்ணாரு, எங்க அப்பா எப்படி இதை கடந்து போனாரு, அதை பார்க்கறான். அங்கே வைத்தாமே அவன் ஒவ்வொன்றை பார்த்து பார்த்து அப்பா வந்த வழி, அப்பாவை கடந்து போன பாதையெல்லாம் வாக்குத்தத்தத்தின் கோல் அடையாளம் காட்டி கொடுத்தது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அஞ்சொல்லது மனசலாச்சா? நீ இருக்கிற இடம் பாடோ வேதனையோ கண்ணீரோ ஆமை நெருக்கமோ உபத்திரமோ எதுவானாலும் அந்த இடத்துல இருக்க பழகிட்டனா ஆமை கர்த்தர் அந்த காரியத்தை, கர்த்தர் அந்த காரியத்தை ஆமை என்னதான் மாற்ற போறாரு? அது என்னதான் மாற போகுது? அல்லேலூயா. நீங்கள் அந்த காரியத்தை மேற்கொள்ளுவீர்கள், நீங்கள் அந்த காரியத்தை மேற்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. யார் வீணா எழும்பி இருந்தாலும், யார் வீணா உன்னை துரத்தி இருந்தாலும் தைரியமா நில்லு. அல்லேலூயா. அந்த இடத்துல தேவன் உன்னை வாழ வைப்பாரு. ஒரு ஏசேக்கு மாறும், ஒரு சித்தனா மாறும். ஆண்டவர் ஒரு ரெகபோத்தை அதே இடத்துல தெய்வம் உனக்கு தருவார், அதே இடத்துல தெய்வம் உனக்கு தருவார். இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த இடத்துல அவன் தண்ணி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? என் தகப்பனுடைய கோல்களில எழுதி இருக்குது, இந்த இடத்துல நல்ல நீருற்று உண்டுன்னு. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் ரொம்ப தூரத்தில் இல்ல, வாக்குத்தத்தம் ரொம்ப தூரத்தில் இல்ல, வாக்குத்தத்தம் உன் கையிலே இருக்குது. வாக்குத்தத்தத்தை தேவன் உன் கையில தேவன் கொடுத்திருக்கிறார். ஐயோ யோசியாம வாக்குத்தத்தத்தை படிச்சு பாரு, தேவன் அதன்படி உன்னை நடத்துவார். வாக்குத்தத்தத்தை ஆராய்ந்து பாரு, அதன்படி தேவன் உன்னை அவன் நடத்த ஆரம்பிப்பார். நீ மேற்கொள்ளும் காலம் வந்தாயிற்று, நீ மேற்கொள்ளுகிற வருஷம் ஆமை வந்தாயிற்று. உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை மேற்கொள்ள போறீங்க, உங்க குடும்ப காரியத்தை ஆமை நீங்க மேற்கொள்ள போறீங்க. உங்க குடும்ப காரியத்தை ஆமை மேற்கொள்ளுகிற வருஷம் வந்து இருக்குது. ஆமா, தனியாளா நின்று ஆமை மோதியாச்சு, தனியாளா நின்று ஆமை பிரயாசப்பட்டாச்சு. கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு எல்லையில, ஏதோ ஒரு எல்லையில நீங்க தோற்று போன ஒண்ணு, இதுல தான் நான் தோக்குறேன்னு சொன்ன ஒண்ணு நீங்க இந்த வருஷம் மேற்கொள்ள போகிறீர்கள். நீங்க மேற்கொள்ள போறீங்க. வியாதி உங்களை மேற்கொள்ளாது, வியாதியை நீங்க மேற்கொள்ள போறீங்க. பலவீனத்தை நீங்க மேற்கொள்ள போறீங்க. பிரச்சனையை நீங்க மேற்கொள்ள போகிறீர்கள். ஆண்டவர் இந்த வருஷம் அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை தான் தேவன் உங்க மேல நிற்கிறார், வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ மேற்கொள்ளும் காலம் வரும்னு சொன்ன. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஈசாக்கு இப்போ தன் மகனை பார்த்து சொல்லுகிறான், நீ அவனை மேற்கொள்ளுகிற காலம் வரும். இவையத்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டு காரியம். ஒன்று, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ரெண்டாவது, உன்னுடைய கை
அவனுடைய பிடரியின் மேல் இருக்கும், அவனுடைய கை அவனுடைய ஸ்தோத்திர கழுத்தின் மேல் இருக்கும். ஏற்ற காலம் வரும்போது அதை நீ முறிப்பாய். ஏற்ற காலம் வரும்போது நீ அதை முறிப்பாய். ஆமென். ஏற்ற காலம் வந்துருச்சு. இனி ஒரு நாள் வராது, இனி ஒரு ஆண்டு வராது. 25வது வருஷம், 25 25 நீ மேற்கொள்ளுகிற வருஷம், 25வது வருஷம் நீங்கள் அதை மேற்கொள்ளுகிற ஆண்டு. இந்த இயர் நீங்க அதை ஜெயிக்கிற வருஷம். ஆமென். எழுத மனசிலாச்சா? ஆமென். ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வரும். அந்த பிடரியை நான் எப்படி முறிக்க போகிறேன்? பிடரியில் இருக்கிற கையை நீ முறிக்க வேண்டாம், தேவன் பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவி உன் மேல இறங்கி வரும். பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வருவார். நீ மேற்கொள்ள போறதில்லை, உன் கூட இருக்கிற பரிசுத்த ஆவி அது உன்னை வெட்கப்பட்டு போக விட்டாது, அது அதை மேற்கொள்ளும். ஆமென். கேட்கிறப்பா, ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையே. ஆமென். அப்பதான் சொல்றாரு, ஆமென், நீ அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தந்து, ஆமென், அவனுடைய பிடரிய உன் கை கொண்டு முறித்து போடுவேன். ஐயோத்தியாமேனா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு ஆமென் 2024 வரைக்கும் ஒரு பெருமூச்சு, ஒரு ஏக்கம் இருந்தது போதும். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், ஆமென், எல்லா ஆசீர்வாதம் போச்சா, எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சா, எனக்கு ஒண்ணு இல்லைங்கிற ஒரு புலம்பல் ஆமென் உனக்குள்ள இருக்குன்னா, இன்றைக்கு தேவன் மீண்டும் சொல்லுகிறார், அல்லேலூயா, ஆமென், நீங்கள் அதை மேற்கொள்ளும் காலம் வந்தாயிற்று. ஆண்டவர் உங்க கையில ஒரு தண்டாயுதத்தை தருகிறார். ஆமென். வனாந்தரத்தையும் பெயர்க்கத்தக்க ஒரு அபிஷேகம், கண்மலையும் பிளக்கத்தக்க ஒரு அபிஷேகம், கண்மலையை உடைக்கத்தக்க ஒரு தேவ வல்லமை. இப்போ 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 ஏய் புட்டி, அதை எடு, அதை எடுத்து ஓட. ஆமென். இல்லாத இடத்துல இந்த காரியம் நடக்கும். இல்லாத இடத்தில் தண்ணிக்கு வாய்ப்பே இல்லை. ராஜபாதையில் நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு பாதை அமைச்சு போறோம்னு சொல்றப்பா. மோசே சொல்றான், பாலாக்கு சொல்ற முடியாது. ஆமென். அப்பதான் ஜனங்கள் சொல்றாங்க, தண்ணியில தாகத்துக்கு ஜனங்கள் மடிக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடுனாங்க, ஊற்று தண்ணீரே பொங்கி வா பொங்கி வா பொங்கி வான்னு பாடுனாங்க. ஐயோத்தியாமே. அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி, சொல்லுங்க, சக்கர பெரட்டி இல்லை, சக்கரவர்த்தி. அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி ஒரு கல்லு 2 டன்னுக்கு கொண்டு வச்சிருந்தான் அந்த பாளையத்தில். யாரும் அந்த ஊற்றை கண்டுபிடிக்க கூடாதுன்னு. ஆனா தேவ ஜனங்கள் பாடின போது, தேவ பிள்ளைகள் பாடின போது கல்ல பொழிச்சிட்டு ஆமென் தண்ணி மேல வருது. அல்லேலூயா. இந்த வருஷம் ஆமென் எந்த இடத்துல ஆமென் நீ துரத்தப்பட்டாயோ, எங்க உன்னை விரட்டினாங்களோ, எங்க நீ ஆமென் தோத்துறோம் வெட்கப்பட்டு எகிப்துக்கு ஈசாக்கு திரும்பினது போல நீ திரும்ப காத்திருந்தையோ, அதே இடத்தில் ஒரு ரெகோபோத்தின் அனுபவம், ஒரு ரெகோபோத்தின் அனுபவம் வரப்போகுது. ஆமென். அல்லேலூயா. கோலுக்கா பாமை ஈசாக்கு வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு பிரச்சனை எதை பார்க்கிறான்? வாக்குத்தத்தத்தின் கோலை பார்க்கிறான். ஐயோத்தியாமே. அல்லேலூயா. இப்ப நான் வந்து 5 அடி வச்சுக்கோங்களா? ஆமென். சரி, யார் எடுக்கலாம்? அன்பு எடுக்கலாம். அன்பு ஒரு 5 அடின்னு வச்சுக்காங்க. ஏன் அப்படி சிரிக்காரு? அன்பு ஒரு 5 அடி. ஆமென். இது இந்த கோல் சேஷ்டபுத்திர பாகம்னு ஒரு கோல் இருக்குது. அது எப்ப கொடுப்பாங்கன்னா மரிக்கும் போது கொடுப்பாங்க. எப்போ? இன்னைக்கு ராத்திரி யாரும் அதை விரும்புறீங்களா? யாருக்கு விருப்பம் இல்லை? எனக்கு அது விருப்பம் இல்லை. ஆண்டவருடைய வருகை பிறந்து நீங்கள் எனக்கு வேணும். ஆமென். ஆமா, இந்த கைகளால் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஐயோத்தியாமன் சொல்லுங்க. இப்ப சேஷ்டபுத்திர பாகத்தை யார் கையில கொடுக்கணும்? நான் சாகும் போது யார் கையில கொடுக்கணும்? மகன் கையில கொடுக்கணும். அன்பு 5 அடி இருக்கு. 5 அன்பு 5 அடி. அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற கோல் 2 அடி கூடுதல். எவ்வளவு? 7 அடி. இப்ப இவர் மரிக்கும் போது இந்த கோல் யார் கையில கொடுக்கப்படுது? மகன் 4 அடி தான் இருக்கிறான். அப்போ கோல் எத்தனை அடி பேலன்ஸ் இருக்குது? ஐயோ கர்த்தாவே, நான் தான் ஃபெயில், மேக்ஸ்ல ஃபெயில்னா இவரும் ஃபெயில் ஆயிருக்காரு. 7.5ல 4 கழிச்சுட்டு எவ்வளவு இருக்கு? 7.5ல
3.5. நல்லா கவனிங்க. அவர் 5 அடி, அவர் கொடுக்கப்பட்ட கோல் 2 அடி கூடுதல், 5.5 to 2 7.5. இப்போ அவர் மகன் 4 அடி இருக்கிறான். இப்போ அந்த கோல் அவர் மகன் முன்னாடி வச்சாச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது? சரிதானே? உண்மைதானே? கையை உயர்த்தியாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சேஷ்ட புத்திர வாக்குத்தத்தம் என்பது நீ தேடி வச்சுட்டல்ல உன் பிள்ளைக்கு கொடுக்க போறது. உன் கண்ணு கண்டது 2 அடியை மட்டும்தான். உன் கண்ணு கண்டது 2 அடியை மட்டும்தான். உன் பிள்ளைகள் சுதந்தரிக்க போகிறது. உன் பிள்ளைகள் சுதந்தரிக்க போகிறது. சேஷ்ட புத்திர பாகத்தை என் தகப்பனை நடத்தினது, என் தகப்பனை நடத்தினது, என் தகப்பனை நடத்தினது, என் தந்ததியை அவன் நடத்தினது. உங்க பிள்ளைகளை தேவன் நடத்துவார். உங்க குடும்பத்தை தேவன் நடத்துவார். உங்க அப்பா அம்மா போல இல்ல, உங்க அப்பா அம்மா போல நீங்க இல்ல, உங்க தாய் தகப்பனை போல நீங்க இல்ல. நீங்க வேறுபட்டவர்கள். உங்க பிள்ளைகள் அவன் வேறுபட்டவர்கள். இன்னைக்கு ராத்திரி விங்குகிற தாயே, அவன் இன்னைக்கு ராத்திரி பிள்ளைகளை சொல்லி விங்குகிற தாய்மாரை பார்த்து, தகப்பன்மாரை பார்த்து நான் சொல்றேன், இன்றைக்கு ராத்திரி அவன் இருதயம் முறிஞ்சிட்டு, அவன் ரத்தம் தான் வரல, அவ்வளவு கண்ணீர் ஒழுக்குகிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் உனக்கு கிடைச்சதல்ல, உன் பிள்ளைக்கு அதிலும் மேலான வாக்குத்தத்தம் சம்பவிக்க போகிறது. ரிசீவ். இது சம்பவித்தே ஆகும். இது நடந்தே ஆகும். இது நிறைவேறித்தான் தீரும். உங்க பிள்ளைகளை அனுபவிப்பார்கள். உங்க பிள்ளைகளை மரணம் வேட்டையாடாது. துஷ்டன் தொடமாட்டான், சங்காரன் தொடமாட்டான், கொள்ளைக்காரன் தொடமாட்டான். உங்க பிள்ளைகள் மேல் தேவனுடைய கை. அல்லேலூயா. ஐயவையத்தியாமே எல்லாருடைய கை உயர்த்தணும். எல்லாருடைய கை உயர்த்தணும். கண்ணை ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு, ஆண்டவரே சேஷ்ட புத்திர பாகத்தை என் பிள்ளை கையில கொடுக்கிறதுக்கு என்னை நீர் பலப்படுத்தணும். என் கண்களை நீர் பலப்படுத்தணும். என் கண்களை நீர் பலப்படுத்தணும். அல்லேலூயா. ப்ளீஸ் லிசன் டு மீ. கண்ணை திறந்து பாருங்க பார்க்கலாம். ஏற்கனவே மூடி இருக்கவங்களும் திறந்து பாருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த நாள் எல்லாம் ரியலி சம்பவிக்க போகுது. இந்த பலிபீடத்தில் இன்னைக்கு சொல்லப்படுகிற அத்தனையும் அவன் ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைவேற போகுது, நடக்க போகுது. அவன் இவ்வளவு வேதனை நான் சகிக்கலையே, இவ்வளவு வேதனை நான் சகிக்கலையே அப்படின்னு அழுகிற உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த அழுகைக்கு உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில சேஷ்ட புத்திர ஆசீர்வாதம் இருக்குது. உங்க பிள்ளைக்கு சேஷ்ட புத்திர ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளைக்கு சேஷ்ட புத்திர ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஓ, கலங்கி போக வேண்டாம். தேவன் நடத்துவார், தேவன் நடத்துவார். உங்க கோமை வாக்குத்தத்தம் எங்க இருக்குது? வாக்குத்தத்தம் நீங்க போகாத இடத்துல உங்க கூட வரும். நீங்க தெரியலனாலும் உங்க வாக்குத்தத்தம் தெரியும். நீங்க தெரியலனாலும் உங்க வாக்குத்தத்தம் தெரியும். அல்லேலூயா. நம்ம போகாத இடத்துக்கெல்லாம் இப்ப வாக்குத்தத்தம் போகுது இல்லையா? ஆமென். லிசன் டு மீ. வாக்குத்தத்தம் போகுது இல்லையா? ஆபிரகாம் போயிட்டாரு ஈசாக்கு கையில. ஈசாக்கு தன் மகனுக்கு சொல்றான், ஆமென், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு தந்து, அவன் பிடரிய நீ முறிக்கிற ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும். அந்த காலம் வந்தாயிட்டு. உங்க மேல இருக்கிற நுகம் முறிகிற வருஷம், உங்க மேல இருக்கிற நுகம் முறிகிற வருஷம். ஆமென். ஆண்டவர் எனக்கு சொன்னார், 2025 18 வீடு நீ திறந்து வைப்பேன்னு, ஜெர்மனி திறந்து வைப்பேன்னு. போன வாரம் ஒரு வீடு திறந்தோம் இல்லையா சிஸ்டர்? நாங்கள் தரித்திரர்கள் தான், எங்கள் நிமித்தம் அநேகர் ஐஸ்வர்யவான்களாக்கப்படுகிறார்கள். நாங்கள் பலவீனர்கள் தான், அநேகரை கர்த்தர் விடுவிக்கிறார். அல்லேலூயா. ஐயவையத்தியாமே லிசன் டு மீ. அம்மா, அம்மா, இத்தனை வயசுக்கு பிற்பாடும் என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு வேதனையா? என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு வேதனையா? எல்லாம் இருந்து நான் அனாதையா இருக்கிறேன் என்று முழக்கமிடுகிற ஆத்துமாவே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாக்குத்தத்தத்தின்படிதான் இதுவரைக்கும் தேவன் உன்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இனியும் கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும். இனியும் அவருடைய கரம் உங்களை பலப்படுத்தும். இனியும் உங்க கண்கள் அவருக்குள் இயேசுவின் நாமத்தில் அது பலப்படும். உங்க சத்துருக்கள் தேசத்தில் விழுவதை உங்க கண்கள் காணும். ஆமென். சொல்லுது மனசலாஜா. அல்லேலூயா. அதனுடைய 32 33 ஆதிகாமம் 26 32 33 முடிச்சிடும் தம்பி. அந்நாளிலே
தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். சொல்லுங்க, சோபா அல்ல, சேபா. நீர்த்துறவைகளை வெட்டினான், அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர்சபா எனப்படும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, பெயர்சபா என்றால் 7 ஊற்றுக்கள் என்ற அர்த்தம். 7 ஊற்றுக்கள் என்ற அர்த்தம். சத்ரு அடைச்சது 3, சாரி மன்னிக்கணும், சத்ரு அடைச்சது 2. ஒன்னு ஏசேக்கு, ஒன்னு சித்னா. தெய்வம் உனக்கு திறக்கிறது இந்த வருஷம். ஆமா, இந்த ஆண்டு நீ மேற்கொள்ளும் காலத்தில் நீ சுதந்திரிக்க போகிறது 7 ஊற்றுக்கள். ஆமா, வித்தின் 7. ஆமா, உறவை 7 உறவை கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு முன்னே திறக்க போகிறார். கல்யாணம் ஆகட்டும், வேலையாகட்டும், ஆமா தொந்தர ஜோலி ஆகட்டும், இல்ல உனக்கு ஒரு ஆமா ப்ரமோஷன் ஆகட்டும், இல்ல உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகட்டும், இல்ல உங்க சரீர பிரகிருதியில ஒரு தேவ பலன் ஆகட்டும், 7 ஊற்றுக்கள் ஆமே பெயர் சபா, பெயர் சபா, பெயர் சபா ஆமே சம்பவிக்க போகிறது. ரேகமான குடலப கரதன உடமல பௌடப ரியாந்தர கல்வரா ரிபிகர பலதன போச்சி மீட்டன ரோடுவிக்கன ரிதலபா. ஆமே, உங்க களஞ்சியங்கள் நிரம்புகிறது, உங்க களஞ்சியங்கள் நிரம்புகிறது. நீங்க பார்க்க போறீங்க. ஆமே, ஒரு இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணிட்டாங்க, ஒரு இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு ஆளு வந்துட்டு A to Z கெட்ட வார்த்தை பேசுது. தோத்திரம். அது கெட்ட வார்த்தையில் ஹிஸ்டரி முடிச்சிருக்கும் போல தெரியுது. வாயில் வந்ததெல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்துச்சு. இப்போ கடைசியில் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். உடனே சொல்லிச்சு, உனக்கு கோபம் வரலையான்னு. ஆமென். 36 காயங்கள் கொண்ட சரீரம் இது. அல்லேலூயா. 2 துண்டா போன நாக்கதான் ஒட்டி இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி பிரசங்கம் பண்ண வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் பேசுனதெல்லாம் நகடக்கு எடுத்துகிட்டு போங்க. அல்லேலூயா. ஆமென். இது ஒன்று நமக்குரியதல்ல, இது ஒன்று நமக்குரியதல்ல. எத்தனை வாசல்களை பூட்டினாலும், எத்தனை வாசல்களை பூட்டினாலும், எங்க உன்னைய துரத்தினாலும், தகப்பன் கையில கோல்ல எழுதியிருக்கலையா வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தத்தின்படிதான் தேவன் நிறைவேற்றுவார். ஆமென். அந்த வாக்கு தத்தத்தின் கோல் வச்சிருந்தாம் இல்லையா, அந்த ஆமை மனுஷன் தான். ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாவை பார்த்து சொல்லுகிறான், அல்லேலூயா, என் வாழ்க்கையில் இப்படி சம்பவிச்சது, என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடந்துச்சு, ஆனா கர்த்தர் எனக்கு பெயர் சபாவை கொடுத்தார். கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரு? ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டவன் இந்த ஏலாவின் அந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த கேராரின் பள்ளத்தாக்குக்கு போனா இல்லையா, அந்த வருஷம் பயங்கர பஞ்சம், அந்த நாட்கள் பயங்கர பஞ்சம். ஆனா வார்த்தை கேட்டு போனோம் இல்லையா, அந்த கோல்ல எழுதி இருந்துச்சு. ஆதிகாமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் எழுதியிருக்காங்க. அப்பா பஞ்சம் வந்த உடனே எங்க போனாரு? அவங்க அப்பா பஞ்சம் வந்த உடனே திரும்பிட்டாரு. ஆமென். ஆனா இவன் பஞ்சம் வந்த போது, இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும், வார்த்தை நல்லா கவனிக்கணும். இவன் வாழ்க்கையில பஞ்சம் வந்த போது 100 மடங்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை அறுவடைய பெருக பண்ணினா. பஞ்சம் ஸ்டில் உங்களோட போகட்டும், வறட்சியும் வேதனையும் உங்களோட போகட்டும், வேதனையும் துக்கமும் உங்களோட போகட்டும். உங்க பிள்ளைகள் அனுகிரகிக்கப்படுவார்கள், உங்க சந்ததி அனுகிரகிக்கப்படும், உங்க பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாரு. உங்க மேல வந்தது உங்க பிள்ளை மேல வராது. உன் மேல நீ கடந்த பாதையை உன் பிள்ளை கடக்காது. நீ அனுபவிச்ச வேதனையை உங்க பிள்ளைகள் அனுபவிக்க மாட்டார்கள். உடமல பௌடா ரகனா துனியா எம்பர பலதன போட்சி ரிவி ரகலகதனா உடமன பௌடே மீட்டன ரோடுவிக்கான அறிதலவா. ஆமென். அல்லேலூயா. மணி வேற 2 பிரசங்க முடியாது போல தெரியுது. சரி, நம்ம சபையில் பார்ப்போம். ஆமென். இப்போ கவனிங்க, மேற்கொள்ளும் காலம் வந்தாயிட்டு. சிரிச்சிட்டு சொல்லுங்க, மேற்கொள்ளும் காலம். பல்லு தேய்ச்ச மாதிரி சொல்லுங்க. என்ன மேற்கொள்ளும் காலம் கலண்டரில் எழுதி போடணும். மேற்கொள்ளும் காலம் வந்தாயிற்று. ஒரு காரியத்தை நீங்க மேற்கொள்ள முடியாம தகச்ச நாட்கள் மாறி ஈஸியா அதை ஜம்ப் பண்ணி போற மாதிரி இந்த வருஷம் கர்த்தர் சிலதை செய்ய போகிறார். இந்த ஆண்டு தேவன் சிலதை செய்ய போகிறார். நான் இன்னைக்கு 8 மணி நேரம் அந்நிய பாஷை பேசியிருக்கிறேன்.
வித்தின் 8 hours நியவாச ஸ்தோத்திரம். எனக்குள்ள ஒரு தாகம், அடுத்தாவே சொல்லது அத்தனை சம்பவிக்கணும், சொல்லது அத்தனை நடந்தே ஆகணும், அது நிறைவேறி ஆகணும். ஆமா, இந்த வார்த்தையின்படி இந்த வருஷம் ஜனங்களுடைய வாழ்க்கையில அது நிறைவேறி தந்தீரணும். அல்லேலூயா. எங்க வாசல் பூட்டப்பட்டதோ, எங்க வாசலை பூட்டினார்களோ, ஆமென். ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் ஜெபத்தை முடிக்கிறேன். ஆலயத்தில் பார்ப்போம். ஆமென். கவனிங்க. இப்போ ஈசாக்கு தன் மனைவியோடு விளையாண்டுட்டு இருக்கிறான். சொல்லுங்க. ராஜா எங்க இருந்து பார்த்தாரு? வசனம் என்ன தம்பி சொல்லுது? பலகனி வழியாய் பார்த்தான். ஆமென். ஜன்னல் வழிய ஜன்னல். இப்ப நான் கேட்கேன், விரட்டப்பட்டவனுக்கு ராஜா வீட்டு பக்கத்தில் எப்படி வீடு கிடைச்சிச்சு? சொல்றான். ஆமே, ராஜா வீட்டு பக்கத்தில் வீடு. ஆமே, துரத்தப்பட்டவன், தேசத்துக்கு எகிப்துக்கு திரும்பினவன், ஆமை கையில கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நீரூற்றுகள் பிடுங்கப்பட்டவன், ராஜஸ்தானத்தில் அவனுக்கு வீடு. ராஜா ஆமை இருக்கிற அந்த தெருவில் அவனுக்கு வீடு. ஐயவையத்தியாம இந்த வருஷம் சகோதரா, இந்த வருஷம் சகோதரி, ஆமை இதையும் நீ மேற்கொள்ள போகிறாய். உன் கையில இருந்து பிடுங்கினது உன் கையில வரும். ராஜஸ்தானத்தில் தேவன் உன்னை பந்தி அமர்த்துவார். ராஜஸ்தானத்தில் ஆமை தெய்வம் உன்னை அங்க உட்கார வைப்பார். ராஜஸ்தானத்தில் நீ அங்க இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். 1992 ஆமென். 1992 பயங்கரமான 74 78க்குள்ள ஒரு பயங்கரமான பஞ்சம் வந்ததாக சொல்றாங்க. சரியா மாமா? உண்மைதானா? 72 74 நான் பிஃபோர் கொஞ்சம் தாண்டி பிறந்துட்டேன். நீங்க தான் சொல்லணும். அப்ப நீங்க யாருமே 70 பிறக்கல. 79 பிறகு வந்துச்சா? அப்படி பஞ்சம் வந்துச்சா? பஞ்சம், பயங்கர பஞ்சம். அதான் சொல்ல, எனக்கு கூட பிறந்த ஒன்று இருக்கத்தானே செய்யும். அப்ப கவனிங்க, அந்த பஞ்ச காலத்துல கன்னியாகுமரியில் லடாக்கு போன பிரயாணம் பண்ணி போன பஞ்ச காலம், சாப்பிடறதுக்கு வழி இல்லை. அந்த பட்டினி கிடந்த காலத்துல ஆமே 2 பிள்ளைகளோட அவங்க ஏகதேசம் ஆமே கர்நாடக பார்டர் தாண்டி போகும்போது ஒரு பிள்ளைக்கு நல்ல ஹை ஃபீவர், நல்ல ஜுரம். அந்த பிள்ளை மரிக்கும் தருவாயில் போச்சு, ஜன்னி வந்துச்சு, இறந்து போயிட்டு. தகப்பனும் மனைவியுமா இருந்து இந்த 2 பிள்ளைகளை ஒரு பிள்ளையை கையில் வச்சுட்டு மரிச்ச பிள்ளைய வச்சு அழுகுறாங்க. அடக்கம் பண்ண முடியாது. ட்ரெயின் போய் சேர்றதுக்கு இனி நாளாகும். அவங்க தீர்மானிச்சாங்க, ராத்திரி நம்ம கடந்து போகும்போது சோலாப்பூருக்கும் நெல்லூருக்கும் இடையில பெரிய ஒரு ஆமை நதி வருது, அதில் தூக்கி பிள்ளை எரிஞ்சிடலான்னு பிளான் பண்ணாங்க. ராத்திரி எல்லாரும் தூங்கின பிற்பாடு அந்த பிள்ளையை கொண்டு போய் எரிஞ்சிட்டு வந்துட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. தன் சொந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாமல் கொண்டு போட்டாங்க. காலையிலே ஆச்சு, ஆமென், மணி 11 12 ஆச்சு. ஒரு அழுகன நாற்றம், ஒரு துர்நாற்றம் வருது. தாயும் தகப்பனும் கவனிச்சாங்க. ஆமென். உயிரோடு இருந்த பிள்ளையை கொண்டு தூக்கி போட்டுட்டு காய்ச்சல் உள்ள பிள்ளை, மரித்து போன பிள்ளை எங்க போட்டாங்க ராத்திரி தெரியாதனால. கையவேத்தி. ஆமென். அல்லேலூயா. 2025 ஆண்டு தேவன் சபையை உனக்கு ஒரு அறைகுவல் கொடுக்கிறார். தேவன் சபையை உனக்கு தேவன் ஒரு அறைகுவல் கொடுக்கிறார். மரித்த சடலங்களை பின்பற்றி போகிற ஒரு அனுபவம். உயிர் உள்ளதை விட்டுட்டு உயிர் உள்ளதை தோத்திர தள்ளிட்டு ஜீவன் இல்லாததுக்கு பின்னால போகிற அனுபவம். உயிருள்ள ஆராதனை, உயிருள்ள ஜபம், உயிருள்ள ஸ்தோத்திரம் ஐக்கியம், உயிருள்ள அந்நியன்யம், உயிருள்ள ஸ்தோத்திரம் தோத்திரம் அந்த ஜப இந்த உறவு, இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, இதெல்லாம் தூக்கி உயிருள்ளதை தூக்கி எறிஞ்சிட்டு உயிரற்றதுக்கு பின்னால போகிற சபையே ஜனமே, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள். கர்த்தருன் வாழ்க்கையை ராஜாவுக்கு துல்லியமா, கர்த்தருன் ஜீவிதத்தை ராஜாவுக்கு துல்லியமா தேவன் வைக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. குடலமிக்கனரிதலபா. வாக்குத்தத்தம் கோல்ல தெரியுது, அந்த கோல் இவனை நடத்துகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் நடுவில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறலன்னு தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. யார்ட்டையும் தயவு செஞ்சு என் வாக்குத்தத்தை எனக்கு நிறைவேறலன்னு சொல்லிடாதீங்க. வாக்குத்தத்தம் ஒருவேளை உனக்கு பின்னால் இருக்கலாம், அந்த கோல்களை உன்னை முன்னுக்கு நடத்தி கொண்டு போகுது இல்லையா? கோபம் நிச்சயம். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்க போகிறோம். 2 சாமுவேல் எது 9:1-8 வரை. ஆமா வாசி.
சாரி மன்னிக்கணும் 9:1-8 வரை 2 சம்பரிச்சுக்க. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரிடத்திலே இன்னும் மீதி இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சீபா சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டில் யாராவது உண்டோ என்றான். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. சவுலுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். தாவீது கேட்கிறானா, அவனுக்கு ஏதாவது நான் செய்யறதுக்கு சவுலின் வீட்டில் யோனத்தான் நிமித்தம் எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக யாராவது ஒருத்தன் அந்த குடும்பத்தில் இருக்கானான்னு கேட்டா ஒருவன் இருக்கிறான், மேபிபோஷேத். ஒருவன் இருக்கிறான், மேபிபோஷேத். அல்லேலூயா. அவன் எங்க இருக்கிறான்? யார் வீட்டில் இருக்கிறான்? அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவன் 2 காலும் முடமாய் போனவன். அவன் 2 காலும் முடமாய் போனது. அவன் 2 காலும் முடமாய் போய் தன் பிள்ளைகளோட தனக்கு யாரும் இல்லைன்னு ஒதுங்கி உட்கார்ந்துருக்கான். தாவீதின் இடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது, சவுலின் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உண்டுன்னா அவனை வர சொல்லுங்க, அவனுக்கு நித்தமும் என் பந்தியில் அவன் இருக்கலாம். நித்தமும் என் பந்தியில் அவனுக்கு இருக்கலாம். நித்தமும் என் பந்தியில் அவன் இருக்கலாம். ஐயா வையத்தியாமே ஆமே. எல்லாராலும் மறந்து போகப்பட்ட ஒரு மேபிபோஷேத், எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு மேபிபோஷேத். அல்லேலூயா. தாவீதின் பந்தி அவனுக்கு ஆயத்தமாக இருந்தது. மேற்கொள்ளும் காலம் வரும். எல்லாராலும் நீ மறந்திருக்கலாம், எல்லாராலும் மறக்கடிக்கப்பட்டிருக்கலாம். ஆமே, எல்லாராலும் மறக்கடிக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனாலும் காலம் வருகிறது, நித்தமும் ஒரு பந்தி என் வீட்டில் அவனுக்கு இருக்கிறது. நித்தமும் ஒரு பந்தி என் வீட்டில் அவனுக்கு இருக்கிறது. ஐயோத்தியாமே 2 கால் முடமா போச்சு. பிறவியில முடமாகல, பிறக்கும் போதே முடம் இல்ல. அந்த ஊர்ல நடந்த ஒரு யுத்தத்துல அந்த பிள்ளை எடுத்துட்டு ஓடுன ஒரு மருத்துவ நாச்சியார் அந்த பிள்ளை கையில இருந்து விட்டா. பிள்ளை கால்கள் முடமானது. நான் பிறக்கும்போது தரித்திரம் இல்லையா, நான் வரும்போது நல்ல ஐஸ்வர்யவானா இருந்தேன். எனக்கு நிறைய வசதிகள் வாய்ப்புகள் எனக்கு இருந்துச்சு. நான் நிலை நிற்கிற அளவுக்கு எனக்கு நல்ல சோர்ஸ் இருந்துச்சு. பட் நான் இடையில எல்லாத்தையும் இழந்துட்டேன். இடையில என் வாழ்க்கையில செல்வாக்கெல்லாம் போயிடுச்சு. இடையில என் வாழ்க்கையில் ஒரு கோர தாக்கம், எல்லாத்தையும் நாங்க இழந்து இன்னைக்கு நான் ஒரு கூலி வேலைக்காரனா இருக்கிறேன். கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். எனக்கு பிறக்கும் போது நான் நல்லா தான் பிறந்தேன், ஆனா இடையில தான் எனக்கு இப்படி முடமாய் போய்விட்டது. அவன் மீண்டும் அந்த காலம் ஸ்தோத்திரம் வருகிறது. மீண்டும் அந்த நாட்கள் உனக்கு முன்னால கர்த்தர் தருகிறார். இடையில ஏதோ ஒண்ணு நஷ்டப்பட்டு, இடையில வாழ்க்கையில எதையோ இழந்து, இழக்க கூடாத ஒண்ணு வாழ்க்கையில இழந்து, நஷ்டப்படக்கூடாத ஒண்ணு வாழ்க்கையில நஷ்டப்பட்டு, இன்னைக்கு எல்லாம் இருந்து நான் முடந்தனை போல, எல்லாம் இருக்குது முடந்தனை போல, நான் காம ராஜாவா இருக்க வேண்டிய இடத்துல, நான் காம கங்காணியா இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு நான் வேலைக்காரனா இருக்கிறேன்னு இந்த கூட்டத்தில் யாரோ பலருடைய கண்ணீர் வடிகிறத பார்க்கிறேன், பலருடைய கண்ணீர் அவன் ஒழுகுகிறத பார்க்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. நீ மேற்கொள்ளும் காலம் வந்தாயிற்று. நீ மேற்கொள்ளுகிற வருஷம் மேபிபோஷேத். நீ மேற்கொள்ளுகிற காலம் வந்தாயிற்று. மேபிபோஷேத் தன் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். மேபிபோஷேத் தன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் சொல்றான், குதிரையின் குளம்படி சத்தம் கேட்கிறது. என்ன கேட்குது? ஷீபா இவனை கொண்டு போறதுக்காக தாவீதின் இடத்திலிருந்து ராணுவத்தோட வாரான். அவன் பயந்து நடுங்கி நிற்கிறான். அப்படி மேபிபோஷேத் பயந்து நிற்கிறான். ஆனா அந்த குதிரையின் குளம்படி சொன்னது என்ன தெரியுமா? அந்த குதிரையின் குளம்படி சத்தத்திலிருந்து அவன் பயந்தான். ஆனால் சொன்னது என்ன தெரியுமா? உனக்கு ஒரு பந்தி, நித்த
நித்தமும் தாவீது வீட்டில் இருக்குது. நித்தமும் தாவீது வீட்டில் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தமா இருக்குது. நித்தமும் உனக்கு ஒரு பந்தி தரப்போகுது. ஒரு குளம்படி சத்தம் கேட்குது. ஆமே 2025 25வது வருஷம் சகோதரி சகோதரா, ஒரு குளம்படி சத்தம் கேட்குது. உனக்கு ஒரு பந்தி ஆயத்தமா இருக்குது. நித்தமும் நித்தமும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, நித்தமும் ஒரு பந்தி உனக்கு ஆயத்தமா இருக்குது. ஆமே, கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாராலும் மேபிபோஷேத் மறக்கப்பட்டான். எல்லாரும் மேபிபோஷேத்தை ஆமே மறந்துட்டாங்க. ஆனால் தேவன் நினைத்திருந்தார். தேவன் நினைத்திருந்தார். நீ மேற்கொள்ளும் காலம் வந்தாயிற்று. இடையில எதையோ இழந்துட்ட இல்லையா? நான் நல்ல ஆசீர்வாதத்தில் ரொம்ப புஷ்டியா இருந்தேன். எனக்கு நல்ல செல்வாக்கெல்லாம் இருந்துச்சு. இப்ப நான் இடையில செல்வாக்கெல்லாம் விட்டுட்டு நான் வேலைக்காரன் ஆயிட்டேன். இடையில் முடமாக்கப்பட்ட யாரோ ஒருவர், இடையில் முடமாக்கப்பட்ட யாரோ ஒருவர், இடையில ஆமை பிறக்கும் போது எனக்கு இல்ல, ஆனா இடையில வந்துருச்சு. பிறக்கும் போது நான் இப்படி இல்ல, வேற ஒரு இடையில வந்துருச்சு. நீ அவை மேற்கொள்ளும் காலம் ஆமை இப்போ தேவன் கொண்டு வந்திருக்கிற உனக்கு முன்னால. உடமல்ல பவுடா ரகனா துனியா ஆந்தர பலபதன பௌஷ் லோட் மீ. அல்லேலூயா. யார் நிமித்தமாவோ முடமாக்கப்பட்டிருக்கலாம், யாராலேயோ வாழ்க்கையில போல வேதனைகளை நீ தாண்டி இருக்கலாம், யாராலேயோ ஸ்தோத்திரம் இருதயம் மூடமாகி போயிருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் உனக்கு வேண்டி சிலதை மேற்கொள்ளும் காலத்தை கொண்டு வந்திருக்கிறார். முடியாது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு இது மாறவே மாறாது. எரேமியா 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். எரேமியா 13:23. எத்தியோப்பியன் தன் தோலையும், எத்தியோப்பியன் தன் தோலையும், சிவிங்கி தன் புள்ளிகளையும், சிவிங்கி தன் பிள்ளைகளையும், புள்ளிகளையும், சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ, கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும். போதும். சிவிங்கி தன் தோலை மாற்ற கூடுமோ? கூடாது. சிவிங்கி தோல் என்ன செய்யாது? பாம்பு சட்டையை கலத்திட்டு மறுபடி போடுமா? போடாதா? போடாது. சிவிங்கி தன் உடையை மாற்ற முடியுமா? புள்ளிய மாற்ற முடியுமா? அது சிவிங்கிக்குத்தான் முடியாது, தேவனுக்கு அது முடியும். அது தேவனுக்கு அது சாத்தியமாகும், அது தேவனுக்கு அது முடியும். இது எப்படி ஆகும்னு கேட்ட சிலருக்கு இன்றைக்கு ஆண்டவர் தூதா சொல்றாரு, சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற கூடுமானால், சிவிங்கி தன் தோலை மாற்ற முடியுமானால், தேவனால் அது செய்ய முடியுமானால், இந்த பிரச்சனை, இந்த விஷயம், இந்த பாரப்படுத்துற இந்த காரியத்தை தேவன் மாற்ற போகிறார். தேவன் அதை மாற்ற போறாரு. ஆண்டவர் அதை மாற செய்ய போகிறார். கையை வைத்து சொல்லுங்க ஆமேனா. கையை வைத்துங்கன்னு சொல்றேன். பரவாயில்ல, அப்பமா ஆமே, நல்லதான். சொல்லும் போதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இந்த அக்கா. ஆமே, கவனிங்க. அல்லேலூயா. நான் முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா தேவனால அதை மாற்ற முடியும். தேவனால மாற்ற முடியும். நீ ஆமே கெட்டு கணக்கில் மாத்திர டேப்லெட் எடுத்துனால அதை தேவனால மாற்ற முடியும். சுகர் உள்ள சரீரம் இன்னைக்கு பலன் அடைகிறது. ஆமே, நீ பலவீனத்தில் பலவீனப்பட்டு போன சரீரத்தை தேவன் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அன்று மாற்றுகிற காலம் வந்தாயிற்று. உன் கை அந்த சத்துருவின் பிடரின் மேல் இருக்கும். உன் ஆசீர்வாதத்தை வேட்டையாடி கொண்டு போனானே, அந்த நுகத்தை நீ முறிப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஹோலுக்குள்ள வரது வரைக்கும் வீட்டில இருந்து பிரயாணப்படும் போதெல்லாம் கேட்டோம், ஆண்டவரே எல்லா வருஷமும் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணீங்க, எல்லா வருஷம் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்குங்க. அந்த வாக்குத்தத்தம் எங்கேன்னு கேட்டுட்டு தான் வீட்டில இருந்து இறங்கணும். வாக்குத்தத்தம் கோள்களில் ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நீ பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்பதாக சேஷ்ட புத்திர பாகமாய் பிள்ளைகள் கையில் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும். கையவையாற்றி ஆமென். ஹல்லேலூயா. தேசத்தில் என்ன வந்தாலும் நில நில்லு, நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். கர்த்தர் உன் ஆக்கினைகளெல்லாம் அகற்றி உன் சத்துருக்களுக்கு விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய உன் கர்த்தர் நடுவில் இருக்கிறார். நோ மோர். இனி ஒரு இழப்பு உன் வாழ்க்கையில் இல்லை, இனி ஒரு இக்கட்டு உன் வாழ்க்கையில் இல்லை.
இனி ஒரு இழப்புகள் உங்க ஜீவிதத்தில் வராது. அல்லேலூயா. பட 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 படன்னு பட 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 படன்னு ரெண்டு சில விக்கிரக கோட்டைகள் எல்லாம் உங்க முன்னால தகர்ந்து விழும். விக்கிரக கோட்டைகள் தகர்ந்து விழும். சிலர் விக்கிரகம் ஆடினவர்கள் உங்க நிமித்தம் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்க அவங்களுக்காக செய்கிற ஜெபம் கேட்கப்பட்ட நாள் இது. இரண்டாவது, உங்க வீட்டுக்கு பின்னால ஸ்தோத்திரம், ஒரு நல்ல ஒரு மாமரம் உண்டு. மாமரம் நம்ம பழுத்தா கொண்டு வாங்க. அந்த மாமர சுவட்டில் வச்சப்பட்ட 35 வருஷம் பந்தனத்தை தெய்வம் இந்த 1ஆம் தேதி மாடு கட்டி போடும்போது அந்த இடத்துல மாடு சாகும். அந்த இடத்துல மாடு கட்டி போட்டா ஆமாம், மாடு பத வந்து சாகும், வாயில துப்பல் வந்து சாகும். அந்த இடத்துல இப்ப தேவனுடைய வல்லமை மேற்கொள்ளும் காலம்னா எல்லாத்தையும் மேற்கொள்ளும் காலம். அல்லேலூயா. நீங்க காலாட்களோடு ஓடுனவங்கல்ல, குதிரைகளோடு கர்த்தர் ஓட பண்ண போறார். குதிரைகளோட தேவன் பயணம் பண்ண போறார். வாக்குத்தத்தம் போய்கிட்டே இருக்குது, நீண்டு போய்கிட்டே இருக்குது. ஆமென். பின்னால எங்க ரூபா தான் வேற காலையிலே பிரயாணம் போயிட்டு சோகமா உட்கார்ந்துருக்காரு. ஆமென். சிரிச்சிட்டார். அப்ப அவரு ரைட்டா தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஐயோ வைத்தியாம, அல்லேலூயா. ஐயோ வைத்தியாமன் சொல்லுங்க. இன்று கண்ட இந்த எகிப்தியனை இனி காண்பதில்லை. உன்னை ஒடுக்கினவன, உன்னை நெருக்கினவன, அவன் எழும்ப விடாதபடி உன்னை நெருக்கின அந்த சத்துருவை நீ மேற்கொள்ளும் காலம் வந்தாயிற்று. அல்லேலூயா. மான்கால்களுக்கு ஒரு பலத்த தேவன் தருகிறார். நீ மதிலை தாண்ட போகிறாய். கர்த்தர் உனக்கு முன்னால ஒரு ஓப்பன் விண்டோஸ், ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உனக்கு முன்னால காட்டுறாரு. எத்தனை நாள் நீ வடிச்ச கண்ணீர், எத்தனை நாள் நீ பட்ட பாடு, எதுலெல்லாம் மாற்றம் இல்லைன்னு நீ வேதனை கொண்டு துடிச்சையோ, எதுலெல்லாம் மாற்றம் இல்லைன்னு வேதனை கொண்டு நீ திகஞ்சையோ, தெய்வம் இன்றைக்கு அதை மாற்றுகிறார். ஆல் ஸ்டாண்ட் அப். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்படி எல்லாருடைய கண்களின் முன் ஆண்டவரே, ஒரு வாக்கு தத்துவத்தின் கோல் ஒரு மேய்ப்பன் கையில் இருந்தது, ஒரு தீர்க்கதரிசி கையில அந்த கோல் இருந்தது. எலியா அந்த கோலை கொண்டு போய் சூனமியாளுடைய மகனை அவன் எழுப்பினான். ஒரு ராஜாவின் கையில் அந்த கோல் இருந்தது, ஒரு ஆசாரியனுக்கு அந்த கோல் கொடுக்கப்பட்டிருந்தது. தேசத்தில் தலைவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஜனங்களை நடத்துகிற மோசைக்கும் அது கொடுக்கப்பட்டிருந்தது. அது லேவியின் கையில் இருந்த தேவியின் கையிலும் அந்த கோல் இருந்தது. அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் கையில் எடுத்தான். ஈசாக்கின் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. கோடா லகரா அகதனபா உடமல் அபௌடே மீட்டன ரோடு யாந்துரிவி கரவலதனா உடமல் பௌடா ரகதன துனியா தீரட் சைவம். எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், களங்களை நிரப்பிடும் தானியமும். கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், களங்களை நிரப்பிடும் தானியமும். நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஓ, நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே.